Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா the life of Spider-Man. அதாவது நம்ம MCU-ல இருக்கக்கூடிய டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்பைடர்மேனோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலே இருக்கலாம். பட் இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கிறது நல்லது. பிகாஸ் இப்போ ரீசெண்டா ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ மூவி இருக்கு இல்லையா, அதுக்கான ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த ட்ரெய்லர் வந்தாலும் வந்தது இப்போ நம்ம தாண்டா அவரோட டாப்ல இருக்குன்ற மாதிரி எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிருக்கு. ஸோ ஸ்பைடர்மேனோட ட்ரெய்லருக்கே இந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னா மூவிக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்றதை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம ஸ்பைடர்மேன் யாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்றது உங்களுக்கு புரியும். பட் அதெல்லாம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னா நம்ம இப்போ ஒரு வருஷம் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மாப் கேமிங் சேனல். நான் தான் மால்டோ பாய். ஃபர்ஸ்ட் நம்ம MCU-ல இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் கேரக்டரோட ஹிஸ்ட்ரியை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதே லைட்டாக டவுட்டாக தான் இருக்கும். பிகாஸ் சிவில் வார் மூவியில் தானே நம்ம ஸ்பைடர்மேனை காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சின்னு இருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை காமிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் சொல்கிறத விட பீட்டர் பார்க்கரை காமிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக அயன்மேன் 2 மூவி இருக்கு இல்லையா, இந்த மூவியில் ஒரு சின்ன பையன் அயன்மேனோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு நின்று இருக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இந்த சின்ன பையன் தான் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஸ்பைடர்மேனாக உருவெடுக்கிறான்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. மிக முக்கியமாக இந்த சீனில் நம்ம சின்ன பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை பார்த்து அந்த அயன் பிளாஸ்ட் வர மாதிரி தான் நின்று இருப்பான். பட் அப்போ தான் அந்த இடத்துல நம்ம அயன்மேன் என்ட்ரி கொடுப்பாரு. ஐ மீன் டோனி ஸ்டார்க் இருக்காரு இல்லையா, அவர் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த எனிமியை போட்டு தள்ளிட்டு குட் ஜாப் கிட்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் பார்க்கரை பாராட்டிட்டு போவாரு. ஸோ டெக்னிக்கலா நம்ம ஸ்பைடர்மேன், அதாவது பீட்டர் பார்க்கரோட ஹிஸ்டரி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதன் பிறகு நம்ம ஸ்பைடர்மேனை கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவில தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மூவில நம்ம ஸ்பைடர்மேன் டோனி ஸ்டார்க்கோட டீம்ல இருந்து சண்டை போடுற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது இவதாண்டா ஸ்பைடர்மேன் இப்படி தான் உருவாகனா அப்படின்ற மாதிரியான அவருடைய ஆரிஜினலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. டைரக்டா ஸ்பைடர்மேனை காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் யாரு, அவருடைய ஆரிஜின் என்ன, ஸ்பைடர்மேன் எப்படி உருவானா அப்படின்றத ஸ்பைடர்மேன் 1 மூவிலேயே பார்த்துருப்போம். ஸோ அதனால அதை நம்ம இங்கே மறுபடியும் திருப்பி சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்பைடர்மேனை இந்த மூவியில் டேரக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மூவியில் நம்ம ஸ்பைடர்மேன் யாரு, ஸ்பைடர்மேனோட ரியல் நேம் என்ன, அவன் பேர் பீட்டர் பார்க்கர் அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பீட்டர் பார்க்கர்கிட்டே சொல்லுவார், இங்கே பாரா தம்பி, நீ யாருன்றது எனக்கு தெரியும், உன்னுடைய பவர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், நீ ஒழுங்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பீட்டர் பார்க்கர்கிட்டே கேட்பாரு. இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கர் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார், நான் ஸ்பைடர்மேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு. பட் நம்ம அயன்மேன் சாதாரண ஆளா அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அதன் பிறகு நம்ம பீட்டருக்கும் டோனி ஸ்டார்க்குக்கும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் அங்கே போகும். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் பீட்டர் பார்க்கற பார்த்து நீ கூட ஜெர்மனிக்கு வரணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் ஒத்துக்க மாட்டான். அப்போ எனக்கு வேற வழியே இல்லை, இதை நான் உங்கள் ஆன்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேன் கிளம்பி போவார். அப்போ தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஒத்துப்பான், நான் உங்கள வரன்ற மாதிரியே. ஸோ இதன் பிறகு நம்ம அயன்மேன் கூட சேர்ந்து ஸ்பைடர்மேனுமே ஜெர்மனிக்கு வரது மட்டும் இல்லாமல் அங்கே தான் ஒரு ஃபைட்ன்றதுமே நடக்கும். பட் ஆக்சுவலாக இங்கே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எதுக்காக நம்ம ஜெர்மனி வரோம் அப்படின்றதும் தெரியாது, எதுக்காக ஹாப்பி நம்மளை இவ்வளோ சேஃபாக கூட்டிட்டு போறாருன்றதையுமே தெரியாது. பட் அப்படி போகிற வழியில் தான் நம்ம ஹாப்பி அயன்மேன் செஞ்ச ஒரு புது சூட்டை பீட்டர் பார்க்கருக்கு தருவார். அதை பார்த்து நம்ம பீட்டர் பார்க்கருக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. பிகாஸ் நம்ம ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான காஸ்ட்லியான சூட்டை யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அவனால் எந்த அளவுக்கு முடியுமோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த சூட் பயங்கர அப்கிரேடா, இவனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இந்த சூட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம பீட்டர் பார்க்கருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இதன் பிறகு தான் கேப்டன் அமெரிக்கா டீம் விசஸ் அயன்மேன் டீம்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிவாங்க. அதுல நம்ம அயன்மேனோட டீம்ல தான் ஸ்பைடர்மேன் சண்டை போடுவான். இந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் அயன்மேன் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம அயன்மேன் ஒரு சிக்னலை கொடுக்க அந்த சிக்னலை கேட்டு ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவானா கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை பிடிக்கிடுவான். இந்த இடத்துல ஒரு பக்காவான சூப்பர் ஹீரோ போஸை வச்சிருப்பாங்க. அந்த சீன் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆன்டிமேன் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்டன் அமெரிக்கா கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இதன் பிறகு தான் கேப்டன் அமெரிக்கா டீம் விசஸ் அயன்மேன் டீம்ன்ற அந்த சிவில் வார் நடக்குது. இந்த ஃபைட்ல நம்ம ஸ்பைடர்மேன் 2 பேர் கூட சண்டை போடுவான். ஒன்னு பக்கி, இன்னொன்னு ஃபால்கன். ஒரே ஷாட்லயே நம்ம ஃபால்கனை படுக்க போட்டுருவான். அண்ட் பக்கியோட அயன் ஆர்மர் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அதை பார்க்குற நம்ம பக்கிக்கு அதை விட ஷாக்கா இருக்கும். பிகாஸ் பக்கியோட அயன் ஆர்மர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதே நம்ம ஸ்பைடர்மேன் ஒரே கையில் பிடிப்பான். இந்த நேரம் பார்த்து ஃபால்கன் ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ண வர நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே டிஃபீட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சிருப்பான். இது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்கா கூட 1-on-1 நின்று சண்டை போட்டிருப்பான். அந்த ஃபைட்டுமே நல்லா இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கேப்டன் அமெரிக்கா மேலே பயங்கரமான மரியாதை இருக்கும் தான், அது அவனே அந்த இடத்துல சொல்லியிருப்பான். பட் சண்டைன்னு வரும்போது சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இந்த ஃபைட்டில் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு இடத்துல கேப்டன் அமெரிக்காவுமே அடிச்சு அவரையுமே படுக்க வச்சிருவான். பட் நம்ம கேப்டன் அமெரிக்கா என்ன சாதாரண ஆளா, நான் இதை டெய்லி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ரிவெஞ்சை கொடுப்பாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த இடத்துல ஒரு பக்காவான பிளானை போட்டு ஸ்பைடர்மேனை லாக் பண்ணது மட்டும் இல்லாம, தம்பி நல்லா சண்டை போட்டப்பா, எங்க இருந்து வர அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் நான் குயின்ஸ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கேப்டன் அமெரிக்கா நான் புரோக்கின்ல இருந்து வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல சொல்லிப்பாங்க. இதன் பிறகு அதே இடத்துல நம்ம ஆன்ட்மேன் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பெரிய ஜெயண்டா மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம பீட்டர் பார்க்கர் அங்க ஒரு பக்காவான பிளான போடுவான். ஆக்சுவலா இது இவனுடைய பிளானே கிடையாது, ஸ்டார் வார்ஸ் மூவி இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் வச்சு தான் இங்க ஒரு பிளான போட்டு ஆன்ட்மேனை டிஃபீட் பண்ணுவான். பட் ஆன்ட்மேன் கீழே விழுறதுக்கு முன்னாடி தெரியாதனமா அவருடைய கை ஸ்பைடர்மேன் மேல பட்டுருமா. ஸோ அந்த கை பட்டு நம்ம ஸ்பைடர்மேன் அப்படியே தரையில் அடிச்சு அங்கேயே டிஃபீட் ஆயிடுவான்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு போயிடுவான். அதை பார்த்து நம்ம டோனி ஸ்டார்க்கு தான் பார்த்தீங்கன்னா, தம்பி பதறாதப்பா, ஃபைட் முடிஞ்சு, நீ பொறுமையா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். இதன் பிறகு நம்ம டோனி ஸ்டார்க்கோட அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஹாப்பி இருக்காரு இல்லையா, அவர் தான் நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்துப்பாரு. ஸ்பைடர்மேனுக்கு ஒரு தனி ரூம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. இதை நம்ம பீட்டர் பார்க்கறமே ஒரு சின்ன பிளாக் மாதிரி எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாரு. இதன் பிறகு நம்ம அயன்மேன் பீட்டர் பார்க்கற அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து விட்டுருவாரு. அண்ட் இதன் பிறகு எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நான் உனக்கு கூப்பிடறேன்டா அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய புது சூட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த வெப் சூட்டர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். பட் இப்படியே சில காலங்கள் போகுது. ஆனால் டோனி ஸ்டார்க்கு கிட்ட இருந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எந்த ஒரு காலமே வரல. ஸோ அதனால நம்ம ஸ்பைடர்மேனும் வழக்கம் போல இந்த சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மக்களுக்கு பண்ணுவார். இதன் பிறகு தான் நம்ம MCUல ஸ்பைடர்மேனுக்குன்னு ஒரு தனி மூவியை ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் சின்ன சின்ன எனிமீஸை தான் டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அது ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையில போயிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை மாட்டி விட்டுரும். ஆக்சுவலாக இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் எந்த மாதிரிலாம் இருக்கான், அவனுடைய லைஃப் எந்த மாதிரிலாம் இருக்குன்றத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு டீனேஜர் எந்த மாதிரி இருக்கான், அவன் தான் ரியல் ஸ்பைடர்மேன்றதை மறைச்சிக்கிட்டு எப்படிலாம் வாழறான் அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதன் பிறகு தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு சின்ன வெப்பன் 3D விற்கிற ஒரு கேங்கை பார்ப்பான். அந்த கேங்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு தான் அந்த பெரிய பிரச்சனைகள் மாட்டிப்பான். அந்த பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை, வல்ச்சர் இருக்கான் இல்லையா, வல்ச்சரோட டீம் கிட்ட தான் மாட்டிப்பான். அப்படி மாட்டினது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் அடிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுருவானுங்க. அப்படி தண்ணியில் விழுந்து நம்ம ஸ்பைடர்மேனை அயன்மேன் தான் வந்து காப்பாற்றுவார். பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம டோனி ஸ்டார்க் இருக்க மாட்டாரு. டோனி ஸ்டார்க்கோட சூட் இருக்கு இல்லையா, அந்த அயன் சூட் மட்டும் தான் நம்ம பீட்டர் பார்க்கற காப்பாற்றிருக்கோம். இந்த படத்திலேயே ஏகப்பட்ட ஆக்ஷன் எமோஷன் சொல்லிட்டு எல்லா சீனையுமே பக்கா வச்சிருப்பாங்க. மிக முக்கியமாக நம்ம அயன்மேனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எமோஷன் பாண்டிங் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது, எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் எமோஷனலாக கனெக்ட் ஆகி இருக்காங்கன்றத சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டு நெட்டுக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வல்ச்சரோட டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு ட்ரக்ல மாட்டிப்பான். அந்த ட்ரக்ல இருந்து எழுந்து பார்க்கும்போது அவன் ஒரு இதில் மாட்டின்னு இருப்பான், ஐ மீன் ஒரு பெரிய வேரஸ்ல மாட்டிப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் அவனுடைய சூட்டை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். ஸோ இதன் பிறகு நம்ம ஸ்பைடர்மேன் அந்த வேரஸ்ல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இவங்க கிளாஸ் பசங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கும். அந்த ஆபத்துல இருந்து நம்ம ஸ்பைடர்மேன் தான் அவங்க எல்லாருமே காப்பாற்றுவான். இதை விட முக்கியமாக நம்ம லிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க கிளாஸ்மேட் தான் அந்த பொண்ணு. ஸோ அவன் மேலே நம்ம பீட்டர் பார்க்கறதுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ அதனால ஒரு நாள் நம்ம லிஸை பார்க்கறதுக்காக லிஸோட வீட்டுக்கு போவான். பட் அப்போ தான் வல்ச்சர் அவங்க அப்பான்றது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வரும். பட் இந்த மூவியோட எண்டில் நம்ம வல்ச்சர் கெட்டவன் அப்படின்றதுனால நம்ம வல்ச்சரியை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனை போலீஸ் கிட்டேயுமே பிடிச்சி கொடுத்துருப்பான். இதன் பிறகு தான் நம்ம அயன்மேன் சைட்லேருந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு காலை வந்திருக்கும். ஸோ அந்த காலை கேட்டு நம்ம ஸ்பைடர்மேனுமே அயன்மேனை பார்க்க வந்திருப்பான். பட் அப்போ தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கே ஒரு அதிர்ச்சி. பிகாஸ் நம்ம அயன்மேன் ஸ்பைடர்மேனுக்காக ஒரு புது சூட்டை ரெடி பண்ணியிருப்பாரு. அண்ட் அவெஞ்சர்ஸ் டீம்லையுமே நீ ஒரு பார்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. டோனி ஸ்டார்க்கோட இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போன நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். அந்த பார்சலை பிரித்து பார்த்தா அதில் ஒரு சூட் இருக்கும். அந்த சூட்டை நம்ம ஸ்பைடர்மேனுமே போட்டு பார்த்துன்னு இருப்போம். பட் அப்படி பார்க்கும்போது தான் நம்ம ஆன்டிமே அதை பார்த்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்டிமேவுக்கு பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன்ற விஷயம் தெரிய வந்துடும். இதன் பிறகு இப்படியே சில வருடங்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. பட் ஒரு நாள் நம்ம ஸ்பைடர்மேன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய ஸ்பைடி சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அதை பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் நெட்டை பார்த்து மச்சான் எல்லாருமே உடனே டைவர்ட் பண்ணுறா, நான் இங்கிருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கிட்ட நெட்டுமே எல்லாருமே டைவர்ட் பண்ணுறான். பட் அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் டைவர்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. அது யாருன்றது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்பைடி சென்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் போயிட்டு பார்ப்பாரு. பட் அப்போ தான் அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும். அதாவது நம்ம தேனோஸ் இருக்காரு இல்லையா, தேனோஸோட அடியாட்கள் எல்லாருமே எர்த்துக்கு வந்து பயங்கரமான டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து நம்ம டோனி ஸ்டார்க், சோசரர் சுப்ரீம் மாதிரி நிறைய பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. மிக முக்கியமாக ஒரு கட்டத்தில் வில்லன் டீமை சேர்ந்தவனுங்க நம்ம அயன்மேன் அட்டாக் பண்ண வர அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஸ்பைடர்மேன் தான் அயன்மேனை காப்பாற்றுவார். இது மட்டும் இல்லாமல் வில்லன் டீமோட ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கடத்திட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவர்கிட்ட ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்காக தான் அவரை கடத்திட்டு போவாங்க. அதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் எவ்வளோ ட்ரை பண்ணுவான். பட் அப்படி ட்ரை பண்ற முயற்சியில் நம்ம ஸ்பைடர்மேனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் போயிட்டு மாட்டிப்பாரு. பட் இந்த ஷிப் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பேஸ் நோக்கி போயிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால நம்ம ஸ்பைடர்மேனால பிரீத் பண்ண முடியாது. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகி கீழே விழுவார். அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அயன்மேன் வரது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடி சூட்டுமே கொடுப்பாரு. இந்த அயன் ஸ்பைடர் சூட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தம்பி நீ வீட்டுக்கு போப்பா, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் டோனி ஸ்டார்க்கு சொல்லுவார். பட் நம்ம ஸ்பைடர்மேன் அதை கேட்க மாட்டான். ஸ்பைடர்மேனுமே யாருக்கும் தெரியாமல் அந்த ஷிப்பில் தான் இருப்பான். பட் நம்ம டோனி ஸ்டார்க்கு அது தெரிய வந்துடும். அது தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டார்க்கு பயங்கர காண்டா தான் ஸ்பைடர்மேன் கிட்ட பேசுவார். பட் எப்படி இருந்தாலும் எனிவே வந்தது வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் இனிமே பண்ணுப்பா, எதுவுமே யாருக்கிட்டையும் போய் மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் அங்கே போடுவார். கரெக்டாக இந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி டீம் இருக்கு இல்லையா, அவங்க
நம்ம அயன்மேன் டீம் அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பா அதில் நம்ம ஸ்பைடர் மேனை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் அவங்கள போட்டுருவோம்டா, நீங்க எங்கள் ஆள் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கே தெரிய வரும் இவங்க 2 பேருமே ஒரே டீம்ன்றது. அதாவது இவங்க எல்லாருக்குமே பொதுவான எனிமி நம்ம தேனோஸ் தானே. ஸோ தேனோஸ் எதிர்த்து தான் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்று கூட்டுருவாங்க. ஸோ நம்ம அயன்மேனோட டீமை சேர்ந்தவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அயன்மேன், ஸ்பைடர்மேன், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டீம் இவங்க எல்லாருமே சேர்ந்து தேனோஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலுமே தேனோஸை டிஃபீட் பண்ண முடியாதுன்றது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரிய வந்துடும் இல்லையா. ஸோ அதனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருந்த டைம் ஸ்டோனை தேனோஸ் கிட்ட கொடுத்துருவாரு. டைம் ஸ்டோனை வாங்கிட்டு இடத்துக்கு வந்த நம்ம தேனோஸ் மைண்ட் ஸ்டோனையுமே ஆட்டியை போட்டுருவான். ஸோ எல்லா ஸ்டோனுமே நம்ம தேனோஸுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரே ஸ்னாப்பை போட்டு எல்லாருடைய கதையுமே முடிச்சிருவான். இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆஃப் யூனிவர்ஸை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். அதில் ஒரு ஆள் தான் நம்ம பீட்டர் பார்க்கர். பட் எல்லாரும் மாதிரி நம்ம பீட்டர் பார்க்கர் காத்தோட காத்தா கரைஞ்சி ஃபேட் ஆகி உடனே போக மாட்டார். கொஞ்சம் அவர் ஃபேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் அந்த கொஞ்சம் டைம்லேயே ஒரு பக்காவான எமோஷனல் சீன் அங்கே வச்சிருப்பாங்க. அண்ட் அப்பயுமே நம்ம டோனி ஸ்டார்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை தெளிவாக காமிப்பாங்க. கடைசியாக நம்ம ஸ்பைடர்மேன் டோனி ஸ்டார்க்கை பார்த்து அப்பாலஜைஸ் கேட்கறதோட அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேனிஷ் ஆகிடுவார். ஸோ இதன் பிறகு இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் கடந்து போகுது. இந்த இடைப்பட்ட 5 வருடத்தில் நம்ம பீட்டர் பார்க்கர் எந்த இடத்துலையுமே பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவெஞ்சர்ஸ் டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே மறுபடியும் ஒரு பிளானை போட்டு முக்கியமாக நம்ம இந்த எல்லா ஸ்டோனையுமே கலெக்ட் பண்ணி இன்னொரு ஸ்னாப் போட்டுருப்பாரு. அந்த ஸ்னாப் மூலியமாக தான் நம்ம ஸ்பைடர்மேன் மறுபடியுமே ரிட்டர்ன் உயிரோட வந்திருப்பாரு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் மறுபடியும் உயிரோட வந்தது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து என்கேம் மூவியில் நம்ம தேனோஸுக்கு எதிராக நின்று சண்டை போட்டுருப்பாரு. பட் இதுக்கிடையிலேயே நம்ம ஸ்பைடர்மேனும் அயன்மேனும் பார்த்து பேசிப்பாங்க. அதுலேயுமே ஒரு எமோஷனல் சீன் வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தோட எண்டிங்கை பார்க்கும்போது தான் இந்த சீனை எதுக்காக வச்சாங்கன்றதே நமக்கு புரிய வரும். பிகாஸ் இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் நம்ம அயன்மேன் தேனோஸை டிஃபீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஸ்டோனையுமே கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்னாப்பையுமே போடுவார். இந்த ஸ்னாப் மூலியமா தேனோஸ் மட்டும் அந்த இடத்துல இறந்து போயிருக்க மாட்டான், நம்ம அயன்மேனுமே இறந்து போவார். அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க தான். பட் நம்ம ஸ்பைடர்மேன் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பான். பிகாஸ் நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு அப்பாவாகவும் மென்டாராகவும் ஹீரோவாகவும் இருந்தது அயன்மேன் தானே. ஸோ அதனால் அவன் அந்த இடத்துல பயங்கரமாக அழுதுருப்பான். இதன் பிறகு மறுபடியும் சில காலங்கள் போகுது. அவெஞ்சர்ஸ் என்கேம் முடிஞ்சு ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூவியில் நம்ம எம்ஜே அண்ட் ஸ்பைடர்மேன் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் யாருன்றது இந்த மூவியில் தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம மிஸ்டீரியோ தான். ஸோ மிஸ்டீரியோ மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டிங்கில் ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்ன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். பட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம மிஸ்டீரியோ நல்ல மாதிரி தான் இருப்பான். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டர் மாஸ்டர்லாம் வரும். அந்த வாட்டர் மாஸ்டர்லாம் நம்ம மிஸ்டீரியோ தான் டிஃபீட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக் ஃபியூரி இருக்காரு இல்லையா, நிக் ஃபியூரியுமே பீட்டர் பார்க்கற பார்த்து அயன்மேனோட ஒரு கிளாஸை கொடுப்பாரு. ஸோ அது மூலியமா டெக்னிக்கலாக நம்ம ஸ்பைடர்மேனால அயன்மேனோட டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் இதுக்கிடையிலே நம்ம மிஸ்டீரியோ தான் ரியல் வில்லன்ன்றது ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வந்துடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம மிஸ்டீரியோ இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பக்காவான பிளானை போட்டு ஸ்பைடர்மேனை ஒரு ட்ராப்ல விளையாட பார்ப்பான். பட் எப்படியோ நம்ம ஸ்பைடர்மேன் அதுலேருந்து தப்பிச்சிருவான். இந்த படம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்பாங்க. மிக முக்கியமாக நீங்கள் நிக் ஃபியூரிலாம் உண்மை நினச்சின்னு இருப்பீங்க. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தான் அவரே போயின்றது தெரிய வரும். அண்ட் அதை விட முக்கியமாக இந்த படத்தில் ஒரே ஒரு வில்லன் தான், அது நம்ம மிஸ்டீரியோ தான். பட் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் இந்த படத்துக்குள்ள வந்து சண்டை போடுற மாதிரி அவன் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தான் நம்ம ஸ்பைடர்மேன் அவருக்காக ஒரு புது சூட்டியை கிரியேட் பண்ணுவார். இதை விட முக்கியமாக நம்ம பீட்டர் பார்க்கர் எம்ஜேவை பார்த்து நான் தான் ஸ்பைடர்மேன் சொல்ல வருவான். பட் நம்ம எம்ஜே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க நீ தான் ஸ்பைடர்மேன்ன்றது எனக்கு தெரியுண்டான்னு. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் மிஸ்டீரியோ விசஸ் ஸ்பைடர்மேன் என்ற ஒரு அல்டிமேட்டான ஃபைட்டை காமிச்சிருப்பாங்க. மிஸ்டீரியோன்றவன் அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது. நம்ம ஸ்பைடர்மேன் ஓங்கி ஒரு பஞ்சு வச்சானா அவன் செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு வீக்கான ஒரு ஆள் தான். பட் அவனுடைய மேஜிக்ன்றது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். டெக்னாலஜியை வச்சு நம்ம ஸ்பைடர்மேனை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாறுமாறாக அடிச்சிருப்பான். பட் இந்த ஃபைட்டோட கிளைமேக்ஸில் நம்ம ஸ்பைடர்மேன் மிஸ்டீரியோவை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. இந்த ட்ரோன்ஸை பற்றியும் நம்ம மிஸ்டீரியோட மோட்டிவை பற்றியும் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுன்றதுனால மட்டும்தான் நான் அப்படியே மேலோட்டமாக கடந்து போகிறேன். சப்போஸ் தெரியலனா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவோம். ஸோ இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் நம்ம ஸ்பைடர்மேன் மிஸ்டீரியோவை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எம்ஜேயுமே பார்ப்பாரு. ஸோ 2 பேருமே மாற்றி கட்டி பிடிச்சி அங்கே ஒரு கிசியுமே போடுவாங்க. மிக முக்கியமாக இந்த ஃபைட்டில் நம்ம பீட்டர் பார்க்கர் எம்ஜேக்கு கொடுத்த நெக்லஸ் உடஞ்சி போயிடும். பட் அந்த உடஞ்சி போன நெக்லஸை தான் எம்ஜே போட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம். பட் என்ன ஒன்று, இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அந்த சீனில் நம்ம மிஸ்டீரியோ இருக்கான் இல்லையா, அவன் ஸ்பைடர்மேனோட ரியல் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறான். இதை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் சொல்ல வேணும், எல்லா நியூஸ் சேனல்லையும் இதை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேனையும் சரி ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம மிஸ்டீரியோ போகும்போது ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போயிருக்க மாட்டான். பீட்டர் பார்க்கர் எனக்கு கில் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சில பிட்டெல்லாம் போட்டு போயிருப்பான். ஸோ இதனாலேயே ஸ்பைடர்மேனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனையும் சரி ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரு வக்கீலை காமிப்பாங்க. அவர் வேற யாரும் இல்லை, அவரு தான் நம்ம டேர் டெவில் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர்கிட்டயுமே நிறைய பவர்ஸ் இருக்குன்றது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு இடத்துல தெரிய வரும். பட் என்னதான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஸ்பைடர்மேனால முன்னாடி இருந்த மாதிரி செயல்பட முடியல. பிகாஸ் நம்ம ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்ன்றது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஸோ இதனால இவருக்கு மட்டும் இல்லை, இவரை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே ஆபத்து வருது இல்லையா. ஸோ அதனால நம்ம பீட்டர் பார்க்கருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நம்ம பீட்டர் பார்க்கர் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு ஒரு கஷ்டமான ஹார்டான டிசிஷன் எடுக்கிறாரு. அதுதான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறது. இந்த ஹெல்ப் சாதாரண ஹெல்ப் கிடையாது, மிகப்பெரிய ஹெல்ப். அதாவது என்ன ஹெல்ப்னா, நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ன்றதை எல்லாருமே மறந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெல்லை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்து மீட் பண்ணி அந்த ஸ்பெல்லை போட சொல்லுவார். இதுக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓகே சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெல்லை போடுவார். பட் அந்த ஸ்பெல்லை போடும்போது தான் நம்ம பீட்டர் பார்க்கர் ஏகப்பட்ட இன்புட்டை உள்ள கொடுப்பாரு. அதாவது இந்த ஸ்பெல்லு நம்ம MJ
எம்ஜே, நெட், ஹாப்பி இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸுக்கு மட்டும் ஒர்க் ஆகக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதெல்லாம் கேட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெல்லை ஃபைனலாக போட்டுருவார். பட் அதனால ஏகப்பட்ட ஆபத்துகள் பின்னாடி வரும். அதாவது மற்ற யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சரி ஸ்பைடர்மேன்ஸும் சரி எல்லாருமே நம்ம எம்சியூக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய குளறுபடின்றது இங்கே நடக்குது. நம்ம டோபி மெக்வரோட ஸ்பைடர்மேனும் சரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேனும் சரி இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய வில்லன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்ம பீட்டர் பார்க்கறதா அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. பட் இவங்களை எப்படி டிஃபீட் பண்ணணும் அப்படின்றது நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பான். அதுக்கு அவங்களுமே ஒத்துப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் நமக்கு ஏகப்பட்ட வில்லன்ஸை காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிசார்டு, கிரீன் காப்ளின் அண்ட் ஆக்டோவியஸ் மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை காமிப்பாங்க. பட் இந்த படத்தோட ஹீரோ நம்ம டாம் ஹாலண்ட்ன்றதுனால அவர் சொல்கிற பேச்சு தான் மற்ற 2 ஸ்பைடர்மேனுமே கேட்பாங்க. அண்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா எனிமீஸுமே டிஃபீட் பண்ணுவாங்க. பட் என்ன ஒன்று, இந்த படத்தோட ஒரு கட்டத்தில் நம்ம ஆண்ட்மே இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போயிடுவாங்க. அதை நினச்சி நம்ம ஸ்பைடர்மேன் பயங்கரமாக அழுது உடஞ்சி போயிடுவான். இதுக்கு காரணம் கிரீன் காப்ளின் தானே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம பீட்டர் கிரீன் காப்ளினை போட்டு பொலப்பொலன்னு பொழப்பான். ஸோ ஃபைனலாக நம்ம 3 ஸ்பைடர்மேனும் சேர்ந்து எல்லா வில்லன்ஸையும் டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே பக்காவாக அவங்க யூனிவர்ஸுக்கு அமுச்சு வைப்பாங்க. அதுக்கு காரணமும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துலயே நம்ம ஸ்பைடர்மேன் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லுவான். அதாவது இந்த தடவை பீட்டர் பார்க்கர் யாருன்றதே எல்லாருமே மறந்துடணும், பீட்டர் பார்க்கர்ன்றவன் இப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெல்லை தான் போட சொல்லுவார். இதை கேட்குற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கே பயங்கர ஷாக் ஆகும். பிகாஸ் பீட்டர் பார்க்கர் அப்படின்ற ஒருத்தனே இல்லைன்ற மாதிரி தானே இந்த ஸ்பெல் இருக்கு. ஸோ இதனாலே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓகேவா இந்த மாதிரியான ஒரு ஸ்பெல் தான் நான் போட்டாகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம பீட்டருமே ஆமா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லை போடுங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே ஸ்பைடர்மேன் சொன்ன அந்த ஸ்பெல்லை கேட்டு அதே மாதிரியான ஒரு ஸ்பெல்லை போட்டு பீட்டர் பார்க்கர் யாருன்றது எல்லாருமே மறக்க வச்சிருவாரு. இந்த விஷயத்தை நம்ம பீட்டர் பார்க்கர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்பைடர்மேன் கிட்டயுமே சொல்லுவாரு. அண்ட் எம்ஜே, நெட் இவங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லுவாரு. ஸோ இந்த சீனை பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலான ஒரு சீனாக இருக்கும். இப்போ அந்த சீனை நினைச்சு பார்க்கும்போதுமே லைட்டாக ஒரு மாதிரி தாண்டா இருக்கு, எப்போ அந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம எம்ஜே ஸ்பைடர்மேனை பார்த்து கேட்பாங்க, அப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன்ற மாதிரி சொல்லுவான். அந்த சீன்லாம் பயங்கர எமோஷனலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பீட்டர் பார்க்கர் யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதன் பிறகு பீட்டர் பார்க்கர் என்ன பண்ணுறான், எம்ஜே அண்ட் நெட்டை பார்த்து நான் தான் ஸ்பைடர்மேன் என்ற விஷயத்தை சொன்னானா இல்லையா அப்படின்றது எல்லாமே நமக்கு அடுத்த மூவில தான் தெரிய வரும். அதுக்கான ட்ரெய்லர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க விஷயமா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சில மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. மிக முக்கியமான அந்த வீடியோவில் எல்லா சீனிலாம் எடுத்து வச்சு பேசியிருக்க மாட்டேன். ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் எடுத்து வச்சு பேசியிருப்பேன். பிகாஸ் எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சு பேசினா இந்த வீடியோட டியூரேஷன் ரொம்ப பெருசாக போயிடும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு ரீகேப் மாதிரி தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டே மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வருன்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் மார்வல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் மல்டோபாய் போயிட்டு நன்றி, வணக்கம்.